Hi students, welcome to STKK tutorials. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டோட ஒன் வேர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது 1 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது வந்து 4th லெசனுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். 4th லெசன் வந்து வடிவியல். இங்கே வந்து ஒரு 15 ஒன் வேர்ட் இருக்குது. நம்ம அந்த 15 ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஈஸியாக 10th ஒன் வேர்டு வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவோட பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் 15லேருந்து 20 ஒன் வேர்ட் இருக்கும். மேக்ஸிமம் 15 தான். ஸோ 15லேருந்து 20 ஒன் வேர்ட் இருக்கும். அதை மட்டும் நம்ம முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இதை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4th லெசன் வடிவியல். ஓகேவா? எஸ். ஸோ ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை எஃப்டி எனில் ஏபிசி மற்றும் இடிஎஃப் எப்போது வடிவொத்தவையாக அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. வடிவொத்தவை அப்படின்னா என்னது? வடிவொத்தவைனா ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கணும், பட் சிறுசாகவும் இருந்துக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் வடிவொத்தவைன்னு அர்த்தம். சரியா? சர்வசமம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் அது சர்வசமம். இதுக்கு பேர் தான் வடிவொத்தவை. சரியா? ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, ஷார்ட்கட் தான் உள்ளே போகிறோம். ஸோ இது ரெண்டில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். மேலேயும் கீழேயும் பிடி, இங்கேயும் மேலேயும் கீழேயும் பிடி. ஸோ ரெண்டு பக்கமே என்ன காமனாக இருக்குது? பிடி தான். ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. அதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் போகலாமா? முக்கோணம் எல்எம்என்னில் ஆங்கிள் எல் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி, ஆங்கிள் எம் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. மேலும் ஆங்கிள் எல்எம்என் இது வந்து வடிவொத்தவை. சரியா? ஆங்கிள் பிக்யூஆர் எனில் ஆரின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையும் கூட்டிக்கணும். ஸோ 60யும் 50யும் கூட்டினா 110 டிகிரி. முக்கோணம் அப்படின்னாலே இங்கே முக்கோணம் கொடுத்துருக்காங்கல்ல, முக்கோணத்தின் மொத்த அளவு எவ்வளவு? எல்லாருக்குமே தெரியும், 180 டிகிரி. ஸோ 180ல் 110 கழிச்சா எவ்வளவு மீதம்? 70 டிகிரி. ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? இரு சமபக்க முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மற்றும் ஏசி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் எனில் ஏபி ஆனது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த சமக்கு எப்படிடா ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறது? வித்தியாசமாக கொடுத்துருக்காங்களே. அப்படின்னா ஆங்கிள் சி 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஏதோ ஒரு முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி 90 டிகிரி. ஸோ ஏபி. ஓகேவா? இந்த ஏசி வந்து 5 சென்டிமீட்டர் எனில் இந்த ஏபி என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த 5 அப்படியே இங்கே போடுங்க, பக்கத்தில் ஒரு √2 சேர்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 5√2 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆன்சர் இஸ் 5√2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்ட படத்தில் எஸ்டி பேரலல் டு கியூஆர் பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் மற்றும் எஸ்கியூ இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் எனில் ஆங்கிள் பிக்யூஆரின் பரப்பளவுக்கும் முக்கோணம் பிஎஸ்டியின் பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ படத்தை வந்து போட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறனால எஸ்டி பேரலல் டு கியூஆர். ஓகேவா? கியூஆர் இது ஆர். சரியா? ஸோ எஸ்டி பேரலல் டு கியூஆர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிஎஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ பிஎஸ் 2 சென்டிமீட்டர், எஸ்கியூ 3 சென்டிமீட்டர் போட்டாச்சு. எனில் முக்கோணம் பிக்யூஆர் எங்கே இருக்குது? பிக்யூஆருங்கிற ஹோல் முக்கோணத்தின் பரப்பளவுக்கும் பிஎஸ்டியின் பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மொத்தமாக எடுத்தோம்னா இது ரெண்டையும் கூட்டினா 5. மொத்த அளவு இதானே முக்கோணத்துக்கு? பிக்யூஆர்னா இந்த 5. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரியா? விகிதம்னாலே ரேஷியோ. விகிதம்னாலே ரேஷியோ. அடுத்து என்னது? இந்த இது மட்டும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2. அப்போ 2 ஸ்கொயர்டு. இப்போ 5 எத்தனை? 25. 2 4. ஸோ ஆன்சர் என்னென்னா 25:4. ஓகேவா? இது புரியுதா? ரைட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரு வடிவத்து முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆரின் சுற்றளவுகள் முறையே 36 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் ஆகும். பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் எனில் ஏபியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள். இங்கே 6 ஸ்கொயர்னா தானே 36, இங்கே 24. இது தேவையில்லை. சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் எனில் ஏபியின் நீளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏபியின் நீளம்னா அது முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் பிக்யூஆரும் வடிவொத்தவை. சுற்றளவுகள் முறையன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 6 ஸ்கொயர் கொடுத்தாங்கல்ல, அதுலேருந்து 1 கழிச்சிருவோம். அது ஸ்கொயரை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். 6ல் 1 கழிச்சிருங்க. எவ்வளவு? 5. ஸோ அந்த 5 ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 முக்கோணம் கொடுத்துருங்கல்ல, ஒரு முக்கோணத்தோட அளவு 10 சென்டிமீட்டர், அதாவது பிக்யூவோட அளவு 10 சென்டிமீட்டர் கொடுத்தனால இதோட ஏபியோட அளவு கேட்டாங்கன்னா 10ஐயும் இந்த 6 ஸ்கொயரில் 1 கழிச்சோம்னா 5 இல்லை. ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 15 சென்டிமீட்டர். ஓகேவா? கொஞ்சம் குழப்புற மாதிரி தானே இருக்குது. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா, பிக்யூ 10 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா அதோட 5 கூட்டிக்கோங்க. சரியா? ஸோ 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு, முக்கோணம் ஏபிசியில் டிஇ பேரலல் டு பிசி
ஏபி இஸ் ஈக்குவல் டு 3.6 சென்டிமீட்டர், ஏசி இஸ் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர் மற்றும் ஏடி இஸ் ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர் எனில் ஏஇயின் நீளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே டென்ஷனப்பா அப்படிங்கிற மாதிரி வரிசை அப்படியே கஷ்டமான சம்மாதம் கொடுத்துருவாங்க. பாயிண்டில் கொடுத்துருவாங்க 3.6, இங்கே 2.4, இங்கே 2.1 கொடுத்துருக்காங்களா. ஸோ லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட் நம்பர், அப்புறம் செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் லாஸ்ட் நம்பர். சரியா? ஸோ லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் லாஸ்ட் நம்பர், செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் லாஸ்ட் நம்பர். ஸோ 1 4, ஸோ 1:4 சென்டிமீட்டர், 1.4 சென்டிமீட்டர். சரியா? ஸோ 1.4 சென்டிமீட்டர். அடுத்து முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது ஆங்கிள் பிஏசியின் இருசம வெட்டி. ஏபி 8 சென்டிமீட்டர், பிடி 6 சென்டிமீட்டர் மற்றும் டிசி 3 சென்டிமீட்டர் எனில் ஏசியின் நீளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 8 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் பாதி 4 சென்டிமீட்டர், அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏபி ஆன்சர் 8னா ஏசியோட ஆன்சர் அதில் பாதி 4. ஓகேவா? எஸ். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மற்றும் ஏடி பேரலல் டு பிசி, அதாவது இந்த மாதிரி இருக்கான். ஏடி பேரலல் டுனா இந்த பெர்பெண்டிகுலர் அப்படின்னா என்னென்னா இப்படி இருக்கும். சரியா? ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி எனில் இது எப்படி பிரிக்கிறாங்க பாரு, பிடி டாட் சிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்டு. அதான் பிடி டாட் டிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். அதாவது இதையும் பெருக்கணும்னா, இந்த 2 பார்ட்டையும் பெருக்கணும்னா இந்த அளவை ஸ்கொயர் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எஸ். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரம் உள்ள 2 கம்பங்கள் சமதள தரையில் செங்குத்தாக உள்ளன. அவற்றின் அடிகளுக்கு இடையேயான தொலைவு 12 மீட்டர் எனில் அவற்றின் உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவுன்னு கேட்டாங்கன்னா அந்த 12ஓட 1 எப்பயுமே கூட்டிக்கோங்க. ஆன்சர் 13 மீட்டர். ஓகேவா? ஆன்சர் 13 மீட்டர். ரைட். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பிஆர் 26 சென்டிமீட்டர் இந்த இருக்குது பாப்பி. ஸோ பிஆர் வந்து 26 சென்டிமீட்டர், அது மாதிரி கியூஆர் 24 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிஏக்யூ அதாவது ஏக்யூ 90 டிகிரி எனில் பிஏ வந்து 6 சென்டிமீட்டர், கியூஏ வந்து 8 சென்டிமீட்டர் எனில் ஆங்கிள் பிக்யூஆரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பிக்யூஆரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் பிக்யூஆரை காண்க. நடுவில் என்ன இருக்குது? கியூ என்னது பாங்க 90 டிகிரி, அவ்வளோதான். அதான் ஆன்சர். 90 டிகிரி இஸ் ஆன்சர். அடுத்து வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் தொடுப்புள்ளி. வட்டத்தின் ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும், இதான் தொடுகோடுன்னு வச்சுக்குவோம். அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் புள்ளி என்னது? தொடுப்புள்ளி. சரியா? தொடுப்புள்ளி. அடுத்து வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? இது கிராஃப் எல்லாருமே ஜாமெட்ரியில் எல்லாருமே போட்டிருக்கீங்க. ஸோ எத்தனை கோடு வரையலாம் வட்டத்திற்கு? 2 தான். ஸோ வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடு வரையலாம்னா எத்தனை தொடுகோடு வரைய முடியும்? 2 தான் வரைய முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளி பியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் பிஏ மற்றும் பிபி ஆகும். ஆங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி எனில் ஆங்கிள் ஏஓபியின் மதிப்பை காண்க. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் முக்கோணம்னாலே 180 டிகிரி தான். ஸோ 180ல் 70 போச்சுன்னா எவ்வளவு? 110 டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் 110. சரியா? ஓகே. பாடத்தில் ஓவை மையமாக உடைய வட்டத்தின் தொடுபுள்ளிகள் சிபி மற்றும் சிக்யூ ஆகும். ஏஆர்பி ஆனது வட்டத்தின் மீதுள்ள புள்ளி ஆர் வழியாக செல்லும் மற்றொரு தொடுகோடு ஆகும். அதாவது இந்த படம். சரியா? ஓவை மையமாக உடைய வட்டத்தின் தொடுகோடுகள் சிபி மற்றும் சிக்யூன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஆர்பி ஆனது வட்டத்தின் மீதுள்ள புள்ளி ஆர் வழியாக செல்லும் மற்றொரு தொடுகோடு ஆகும். சரியா? இது ஒரு தொடுகோடுன்னு வச்சுருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிபி 11 சென்டிமீட்டர் மற்றும் பிசி இந்த பார்ட் இது 7 சென்டிமீட்டர் எனில் பிஆர் அதாவது இந்த குட்டி ஆங்கிள் இருக்குல்ல இதோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த குட்டியோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த குட்டியோட நீளம் என்ன அப்படின்னா இந்த பிசி இருக்குல்ல இதோட 1 கூட்டிக்கணும், வர்ற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்னது? 4. ஸோ ஆன்சர் இஸ் 4 சென்டிமீட்டர். ரைட். அடுத்த டாபிக் பார்க்கலாமா? அதான் இதோட முடிஞ்சு. ஸோ படத்தில் உள்ளவாறு ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் தொடுகோடு பிஆர். ஓகேவா? பிஆர் எனில் ஆங்கிள் பிஓக்யூ ஆனது எத்தனை டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? இருசம வெட்டி மாதிரி இங்கேயும் 60 டிகிரி தான் வரும்னு தெரியும். ஸோ வெளியே 60 டிகிரி இருந்துச்சுன்னா உள்ளக்க வந்து என்ன வரணும்னா ஒரு முக்கோணத்தின் அலகு மொத்தம் 180 டிகிரி. 60 டிகிரி போச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 120 டிகிரி.
ஸோ 120 தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலாக ஆங்கிள் அந்த டிகிரி கொடுத்துட்டாங்கனாலே 180லேருந்து என்னென்ன டிகிரி கொடுத்துருவாங்களோ அதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். மீது என்ன இருக்கோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த 5வது பார்ட்டில் நம்ம சந்திக்கலாம். See you. Bye bye. Thank you for watching my channel.